நம்ம வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா கோவப்படுறதுக்கும், அதே மாதிரி கொலை பண்றதுக்கும் நம்ம மல்லி தயாராகவே அதாவது ரொம்ப தயாரா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இதுக்கு மேல இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. அதாவது இந்த விஜயும், அடுத்ததா வந்து கதிரேசன் 2 பேருமே நேரா கிளம்பி போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்துல, இப்போ இந்த சுடர் ஃபோன் பண்ணி அவளோட டிமாண்ட வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ அடுத்ததா விஜய்க்கும், அதே மாதிரி கதிரேசனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் இப்போ வீடு திரும்ப ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அடுத்ததா என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மல்லி எல்லாம் வந்து கேட்குறாங்க. இந்த மாரி அந்த சுடர் என்ன சொன்னா? எதுக்காக மறுபடியும் திரும்ப வந்தீங்க? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ இந்த சுடரோட பிளான் என்ன? சுடர் அடுத்ததா என்ன சொல்லியிருக்கா? அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம கதிரேசனும் அதே மாரி விஜயும் சொல்றாங்க. அத கேட்ட உடனே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா ஏற்கனவே ரூ. 50,00,000 இவங்க ஆட்டைய போட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ரூ. 50,00,000 வந்து எனக்கு குடுத்தா தான், நான் வெண்பாவ வந்து விடுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லும்போது, உண்மையிலேயே இப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில தான் வந்து இப்போ நம்ம மல்லி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் எப்படியாச்சும் வந்து வெண்பாவ காப்பாத்துருங்க. அந்த சுடர சும்மா விடக்கூடாது. வெண்பாவ முதல்ல காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத. அவளால வெண்பாவ எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத. சீக்கிரமா வந்து வெண்பாவ காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜயம் வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இது எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த அ விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரிக்கு இப்போ தெரிஞ்ச உடனே இந்த அ அதாவது அ சுடர் வந்துட்டு எவ்ளோ கேடி வேலைய பார்த்திருக்கான். ரூ. 50,00,000 ஆட்டைய போடுறதுக்காக இவ்ளோ பெரிய வேலைய பார்த்திருக்காளா அவ. அதுவும் இல்லாம ஃபோன் எடுத்தா நமக்கும் சேர்த்து கொஞ்சம் கேட்க சொல்லலாமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல இந்த சுடரையும் தாண்டி சுடர வந்து உண்மையிலேயே நம்ம மல்லி எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த மாரி தான் இப்போ நடக்க போகுது. ஒரு பக்கம் வெண்பாவையும் காட்டுறாங்க. வெண்பாவ வந்து இந்த சுடர் வந்துட்டு நல்லா மிரட்டி மறுபடியும் மயக்கம் போட வைக்கிறாங்க. அதாவது நீ என்ன நினைச்சாலும் சரி, உன் மேல நான் கொலை கான்ல இருக்கேன். அதாவது வெண்பா இருந்துட்டு என் டாடா கிட்ட கூட்டிட்டு போய் விடுங்க. மல்லியம்மா, மல்லியம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த சுடர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னால தான் எல்லாமே போச்சு. அதாவது உன்னால தான் விஜய்க்கு உண்மை தெரிஞ்சு, இப்போ நான் போட்ட பிளான் எதையுமே என்னால செய்ய முடியல. உன் மேல கொலை கான்ல இருக்கேன். அமைதியா இருந்துரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த சுடர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. வெண்பாவும் ரொம்ப கத்த ஆரம்பிச்சதுனால, கடைசியில மயக்க மருந்து குடுத்து மறுபடியும் நம்ம வெண்பாவ அங்கேயே மயக்கம் போட வச்சுறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து இந்த சுடர் நினைச்சது எல்லாமே நடக்கணும். அடுத்ததா நம்ம விஜய் இருந்துட்டு ரூ. 50,00,000 கொண்டு வந்து குடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு அவ்ளோ ஹாப்பியா இருந்துட்டு இருந்தா. ஏன்னா ஏற்கனவே ரகுக்கு 50,00,000 கிடைச்சிருச்சு. இப்போ இந்த சுடருக்கு 50,00,000 கிடைச்சது அப்படின்னா, அவ்வளோதான் இத்தோட நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரொம்ப ஹாப்பியா வந்து இந்த சுடர் வந்து இருந்துட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல இப்படி நம்ம விஜயும், மல்லியும் இங்க மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம சுடர் திரு திரு திருன்னு முழிக்க போறா. அதாவது வெண்பாவ வந்து கொல்றது தான் இந்த சுடரோட முக்கியமான நோக்கம். ஏற்கனவே எல்லா பிளானுமே வெண்பாவால தான் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெண்பாவ வச்சு முதல்ல 50,00,000 வந்து வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த வெண்பாவோட கதையும் முடிச்சிடலாம். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இவ ஏற்பாடு பண்ணியிருக்கா. உண்மையிலேயே இது மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். மல்லி இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சுடர் வந்து அதாவது முன்கூட்டியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க. அதாவது ரூ. 50,00,000 குடுத்ததுக்கு அப்புறமா, வெண்பாவ அவ விடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இங்க ஒரு கேள்விகள் எழுந்துச்சு. ஏன்னா, அவங்க யோசிக்கக்கூடியதும் ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஏன்னா, விஜய் இருந்துட்டு இந்த சுடரோட உண்மையான சுயரூபம் எப்படி அவருக்கு தெரிய வந்துச்சு? யார் அந்த ஃபோன் பண்ணி வச்சது? அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அத விஜய் வந்து சொல்லாம இருந்திருந்தாரு அப்படின்னா, வெண்பா மேல இந்த சுடருக்கு அந்த அளவுக்கு கோவம் இருந்திருக்காது. 50,00,000 வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம வெண்பாவ உயிரோட விட்டுருப்பாங்க. ஆனா இப்போ ரொம்பவும் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி, அதுக்கப்புறம் கதிரேசன், விஜய் இவங்க யாருமே அந்த ஒரு ரூ. 50,00,000 பணத்த குடுத்துட்டு வெண்பாவ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படின்றதையும் தாண்டி, சுடர உயிரோட புடிக்கணும். சுடர புடிச்சு முதல்ல ஜெயில்ல போடணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல
சரியான நேரத்துல விஜய் வந்து அங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. நம்ம மல்லியும் மாஸ் என்ட்ரி குடுத்து வெண்பாவ வந்து காப்பாத்திடுறாங்க. சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ ரூ. 50,00,000 எடுத்துட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆயி ஓடவும் முடியாது. ஏன்னா, நம்ம விஜய், அடுத்ததா போலீஸ் இவங்க எல்லாருமே இங்க ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சுடர் இதுக்கு முன்னாடி யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது ரேணுகாவோட பேர்ல வந்து அவ ஒளிஞ்சுகிட்டு இருந்தா. அதனால வந்து இவ ஈஸியா இத்தன நாளா தப்பிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா, இப்போ இவ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ரகு, சுடர் இவங்க எல்லார பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் வந்து போலீஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. சுடர் அவ்வளவுதான் இப்போ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப சிறப்பான சம்பவத்தை எல்லாத்தையுமே சூப்பராவே செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இவங்க எல்லாருமே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து விஜய் இருந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வெண்பாவையே கடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 4 அறை, அடுத்ததா மல்லி ஒரு 4 அறை. இதுல கதிரேசன் தான் ஹைலைட்டான ஒரு விஷயம். கதிரேசன் இருந்துட்டு நீ என் பொண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு காரணத்துக்காக உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துருப்பேன். அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கதிரேசன் இருந்துட்டு தான் பொண்ணோட பெருமையை வந்து பாட ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயத்துல இந்த சுடருக்கு இப்பதான் வந்து உண்மையிலேயே நம்ம எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு முகத்தை வச்சிருக்கோம். நம்ம போயிட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆக போகுது. ஆனா அதே சமயத்துல மல்லி எல்லாம் வந்து செம்ம கோவத்துல இருக்காங்க. விட்டா வந்து சுடர அடிச்சே கொன்னுடுவாங்க. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. ஏன்னா வெண்பாவ வந்து அவ்ளோ காயப்படுத்திருக்காங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. இப்போ இந்த சுடருக்கு இனிமே எதுவுமே பண்ண முடியாத மாரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம வெண்பாவையும் காப்பாத்தி, இந்த சுடர வந்து இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய், அடுத்ததா நம்ம வெண்பா, அடுத்ததா மல்லி இவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா வந்து இருக்க போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.